நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் மின்கம்பத்தில் ஏறி மின்விளக்கு பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் நிறுவன ஒப்பந்த பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மின்கம்பத்தில் தொங்கும் காட்சி காண்போரை கலங்கடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜா. தற்போது மின்கம்பத்தில் தொங்கக்கூடிய காட்சியில யாரெல்லாம் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்களா, உயிரிழந்த நபர் யாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கா? கனிமொழி, திருநெல்வேலி பழையப்பேட்டை சர்தார்புரம் கீழத்தெருவை சேர்ந்தவர் ஜேசுராஜ். இவர் மாநகர பகுதியில் மின்விளக்கு பராமரிப்பு மற்றும் சரி செய்யும் தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் தச்சநல்லூர் மங்களா குடியிருப்பு பகுதியில் உள்ள தெருவிளக்கு எரிவிலை என வந்த புகாரின் அடிப்படையில் ஜேசுராஜ் அப்பகுதியில் உள்ள மின் கம்பத்தில் ஏறி மின்விளக்கு சரிபார்க்கும் பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மின் கம்பத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தச்சநல்லூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் முத்துக்கணேஷ் தலைமையில் காவல்துறையினர் ஜேசுராஜின் உடலை தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மின்கம்பத்தில் இருந்து இறக்கினர். தகவல் அறிந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களும் ஜேசுராஜின் உடலுக்கு முதலுதவி சிகிச்சையும் அளித்து அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மில் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் மின்விளக்கு சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் தெரிய வந்துள்ளது. கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.